கைஸ், உங்களோட ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி வரப்போகுது, என்ன ரேங்க்ல வரப்போறீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கான தான். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ஜூன் 27 வந்து நம்ம போன வீடியோ சொன்ன மாதிரி ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியே விடுறாங்க. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா? எந்த பேசிஸ்ல ப்ரோ எனக்கு ரேங்க் வந்து அலோகேட் பண்ணுவாங்கன்னு ஒரு கொஸ்டின், ஒரு கேள்வி இருக்கும். அண்ட் இந்த கேள்விக்கான ஆன்சர் தான் நான் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், இது நம்ம பழைய செட்டப் அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு இந்த இடத்துக்கு வந்து. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் எடுத்துருக்கீங்களோ அந்த கட் ஆஃபை பொறுத்து தான் உங்களுக்கு ரேங்க் வந்து அமையும். இப்போ ரேங்க் லிஸ்ட்லேயே வந்து 2 ரேங்க் லிஸ்ட் வரும். ஒன்று வந்து கம்யூனிட்டி பேஸ்டாக வரும், ஒன்று வந்து நம்ம ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டு. இப்போ கம்யூனிட்டி பேஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பிசி கம்யூனிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த பிசி கம்யூனிட்டியில் நீங்கள் எத்தனாவது ரேங்க்கில் இருக்கீங்க அப்படிங்கிறது மாறும். ஸோ எந்த ரேங்க்கில் நீங்கள் வர போகிறீங்களோ அந்த ரேங்கை பொறுத்து தான் உங்களுக்கு கோர்ஸும் சரி, எந்த கோர்ஸை நீங்கள் எந்த காலேஜில் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதும் அமையும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சில காலேஜஸுக்கு வந்து டாப் 10,000 ரேங்க்குள்ளே வந்தால் தான் கிடைக்கும் அப்படின்னா அதுக்குள்ளே தான் ரெண்டும் கிடைக்கும். இப்போ அதுக்கு மேலே போகுது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க சீட்டு கொடுக்க முடியாது. ஸோ இதனால தான் உங்கள் ரேங்க் லிஸ்ட் ரொம்ப முக்கியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்கள் ஃப்ரெண்டும் நீங்கள் எல்லாருமே வந்து ஒரே மார்க் வாங்குறீங்க, எனக்கு வந்து எல்லாமே நான் சேமாக இருக்கு ப்ரோ அப்படின்னா, அவங்க வந்து 10,001 இருக்காங்க, நீங்கள் 10,000 இருக்கீங்க அப்படின்னா 10,000 வரைக்கும் தான் ஒரு காலேஜ் கொடுக்குறாங்கன்னா 10,000 மட்டும் உங்களுக்கு மட்டும் தான் சீட் கிடைக்கும், உங்கள் ஃப்ரெண்டுக்கு கிடைக்காது. ஸோ இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தான் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது. கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டுமே வந்து ஒரே மார்க் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 200க்கு உங்கள் 2 பேருக்குமே வந்து ஒரு 199 தான் கட் ஆஃப் அப்படின்னா, ஸோ அந்த 199ல் நீங்கள் 2 பேருமே உங்கள் 2 பேருக்கும் வந்து அடுத்தடுத்த ரேங்க் ஒரே ரேங்க் கொடுக்க முடியாது, கரெக்டுங்களா? ஸோ அப்போ அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள் 2 பேரில் யாருக்கு மேக்ஸ் மார்க் அதிகம் இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு அதிகமான ரேங்க் கொடுப்பாங்க, மேலே இருக்க ரேங்க்கு. இல்லை 2 பேருக்குமே எனக்கு வந்து சேமாக தான் ப்ரோ இருக்குது மேக்ஸ் மார்க் அப்படின்னா, அதுக்கு அடுத்து வந்து ஃபிசிக்ஸ் மார்க் பார்ப்பாங்க. ஸோ அதுலேயும் சேம்னா அதுக்கு அடுத்து கெமிஸ்ட்ரியில் வருவாங்க. ஸோ இது எல்லாமே நான் சேமாக தான் ப்ரோ இருக்குது, அப்படி டிட்டோவாக இருக்குது அப்படின்னா, ஏன்னா அப்படி இருக்கும். இப்போ உங்களை மாதிரியே வந்து நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா நிறைய பேர் மார்க் எடுத்திருப்பாங்க, அண்ட் அதே மாதிரி வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு 4 பேர் வந்துட்டு அதே மார்க் அதே சேம் ஆசிட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்னா, உங்கள் 4-5 பேரில் யாரோட பர்த்டே வந்து ஃபர்ஸ்ட்டில் வருதோ அவங்களுக்கு ஹையராக ரேங்க் கொடுத்துருவாங்க. ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ரேங்க் வந்து டிசைட் ஆகுது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகுறதுல. அண்ட் ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த காலேஜ் வேணும் அப்படிங்கிறத போன வருஷத்தோட ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அதை நீங்கள் டிஎன்ஏயோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ அந்த ரேங்க்ல அந்த காலேஜ் வந்து பர்டிகுலராக இருந்துச்சு போன வருஷம் அப்படின்னா, அதே மாதிரி தான் இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது கிடைக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் வரி பண்ண வேணாம். இந்த வருஷம் என்னதான் வந்து 3 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தா கூட, ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து உங்களுக்கு டிஎன்ஏல வரப்போகிறது கிடையாது. ஒரு 20,000 to 30,000 பீப்புள் வந்து அதர் காலேஜஸுக்கு போயிடுவாங்க, அட்மிஷன் போட்டு போயிடுவாங்க ஆல்ரெடி. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் கொஞ்சம் ஒரு கூட்டம் வந்து கண்டிப்பாக போயிடும். அண்ட் பேலன்ஸ் இருக்கவங்களையும் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு வருஷம் வந்து ஒரு 50,000 to 60,000 சீட் வந்து வேக்கண்டாகவே போகுது டிஎன்ஏல. ஜஸ்ட் சும்மாவே நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை, இந்த வருஷம் உங்களுக்கு ப்ராப்பராக கிடைச்சிடும். கைஸ், உங்களுக்கு டிஎன்ஏ ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை வந்து எனக்கு வந்து டிஎன்ஏ ரிசோர்ஸஸ் கட் ஆஃப் பற்றி தெரியணும் அப்படின்னா, ஸோ நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் பாட் நான் சொல்கிறேன், நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், நீங்கள் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாட்டை நீங்கள் என்ன கேட்டாலுமே அதை ஆன்சர் பண்ண. உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரிசோர்ஸஸ் வேணுமா, உங்களுக்கு வந்து டிஎன்ஏ அப்டேட்ஸ் வேணுமா, உங்களுக்கு வந்து இங்கே இருக்க கட் ஆஃப் டீட்டெயில் வேணுமா, என்னாலும் வந்துட்டு உங்களுக்கு வந்து இங்கே அப்டேட் கிடச்சிடும். இது யாரோட அப்படி பார்த்துட்டிங்கன்னா காலேஜ் தோஸ்தோடது. ஸோ கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ.